நான் தான் ஒரு வாரம் லீவ்ல போயிருந்தேனே, அதுக்குள்ள இந்த பம்பு வழக்கு அடிதடி அக்க போற இருக்கு அவுத்து விடுங்க. நீ ஊருக்கு லீவ்ல போயிட்டியா? இந்த அலுமூஞ்சி இன்ஜினியர்ல அந்த ஆளை கல்கத்தாவை கல்தா பண்ணிட்டாங்க. இல்லையா? இல்ல, புது ஆளை உட்காந்துருக்காரு. எப்படி அந்த ஆளு? என்னப்பா சுத்த சிடுமூஞ்சி, மகாபாம் பிடிச்சவன். இந்த டை இருக்கு அது நேரா கட்டினான், லூசா கட்டிக்கிறது. இந்த கூலிங் கிளாஸுக்கு பாரு, கைட்டவே மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் போட்டுக்கிட்டே இருப்பாரு. இது ஒண்ணுப்பா, யார்கிட்ட பேசினாலும் அந்த கை இருக்குல்ல இப்படி இழுத்து விட்டுக்கிறது, குஸ்தி போடுற மாதிரி. நேர சீமையில இருந்து ஓட்ட கப்பல் வந்து இறங்கினாலும், கப்பல்ல வந்து இறங்கினாலும், ஏரோப்ளேன்ல வந்து இறங்கினாலும், புட்னிக்கு வேகத்துல நம்மள விரட்டுல விரட்டிக்கிட்டு இருக்கான். எப்படா வந்து நீ? நான் வந்து 3 நாள் பாக்கணும் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் உன்ன பத்தால பேசியிருந்தேன். நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கல, மிஸ்டர் ரவிச்சந்திரன், இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர் கிராஜுவேட். இவர் யார் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல டாக்கு மிஸ்டர் கோதண்டன் பேரு. பேர் காப்பி கோதண்டன்னா ஊரெல்லாம் தெரியும். அதே பெருச்சாடி. நம்ம ஆபீஸ்ல ஏதாவது ட்ரபிள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது இங்கதான். யாரா ஒரு ஆபீசர் வந்தா போதும்பா, அவ்வளவுதான் உடனே அவரை வீட்டுக்கு கூட்டு போய் காப்பி டீம் கொடுத்து காக்கா விட்டு ஐஸ் வச்சிருவாரு. இருக்கா இப்ப ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. இவர் ஏற்கனவே அவர் தலையில முளை அரைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நீ என்னப்பா எல்லாத்தையும் சொல்லி மூச்சு மூச்சு. ரவி, இப்ப தான்ப்பா நான் 1 வீக் கேஷுவல் போயிட்டு வந்தேன். நீ வேற வந்து நிக்கிற. கொஞ்ச நேரம் போய் ரிசப்ஷன் உட்காந்துக்கிட்டு நான் போய் ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்டு வரேன். எதுக்குடா பர்மிஷன்? ஆபீசர் புதுசப்பா, நான் என்ன பார்த்ததே இல்ல. ஆளு சுத்த சிடுமுஞ்சியா, டைய லூசா கட்டிட்டு இருப்பாராம். ஏன் ஸ்க்ரூ கூட லூசா? அப்புறம் கண்ணுல எப்ப பார்த்தாலும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டே இருப்பாராம். சுத்த ஹார்ட் போல் இருக்கு. அப்புறம் இந்த ரெஸ்லிங் போற மாதிரி கையை அப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாராம். எல்லாம் இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் மிஸ்டர் கோதண்டம். நான் தான் லீவ்ல போயிருந்தேனே. மிஸ்டர் கோதண்டம் எல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க போல இருக்கு. பேர் காப்பி எக்ஸ்பர்ட் இல்ல. டேய் ஏண்டா ரவி, உன் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவாங்கலாம் பெரிய பெரிய வேலையில இருக்கானே, உனக்கு கேட்டா என்ன வேலை கிடைக்கல? எனக்கு வேலை கிடைச்சாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. ரவி, எங்க வேலை கிடைச்சது உனக்கு? இவர் தான் நம்ம பெரிய இன்ஜினியர். வாட்?